என்ன இருந்தாலும் லட்சுமி தான் இந்த வீட்டுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா. லட்சுமி வந்த உடனே தான் அம்மாவும் குணமாயிட்டு வராங்க. லட்சுமினால இந்த குடும்பமே நல்ல நிலைமைக்கு வந்திருக்குமா. லட்சுமி 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 அந்த பேர் சொல்லாதீங்க சொல்லல. எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. அவர் உன்கிட்ட சாவி கொத்த கொடுக்கும் போதே இந்த வீட்டை நீதான் பாத்துக்கணும்னு சத்தியம் வாங்கியிருக்காரு. நம்மள மாதிரி நடுத்தர குடும்பத்துக்கெல்லாம் சந்தோஷத்தை விட ஆனந்தானியமா பெருசு. இது பாருடி, நீ காதலிக்கிற அந்த வெற்றி தம்பி ரொம்ப நல்ல பையன். நீ இவளுக்காக நீ உன் வாழ்க்கைய வீணாக்கிக்காத. சொன்ன கேளுடி. அம்மா, நீ முதல்ல அழாம இரு, புரிஞ்சுதா? நம்ம என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். யார் யார் தலையில என்னென்ன நடக்கணும்னு எழுதி இருக்கோ அதானேமா நடக்கும். அழாத அழாத, நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அழாதம்மா, கண்ணத்தோட. அவளை அடிக்காத, அவளை அடிக்காத. அம்மா, என்னடி? அழாதீங்கம்மா. பாப்ப, அதுக்கப்புறம் உன் நிலைமை. கடைசியா கதிர்கிட்ட பேசும்போது போன் பாதியிலேயே கட் ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னைக்கு வரைக்கும் கதிர் போன் பண்ணவே இல்லை. அவன் வேற என்ன போன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கான். இப்ப என்ன பண்ண? சரி, இந்த ஒரு தடவை மட்டும் போன் பண்ணி பார்ப்போம். அம்மாவை பத்தின விஷயங்கள் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு கூட ஏதோ தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி கனவு வந்துச்சு. அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எதுக்கும் கதிருக்கு போன் பண்ணி பேசிடுவோம். This number is currently switched off. Please try again later. கதிர் எப்பவுமே போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டானே, என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பேசாம லேண்ட்லைனுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த டைம்க்கு கதிர் கூட வீட்டில் தான் இருப்பான். அவன் ஃபோன் எடுத்தா நல்லா இருக்கும்.
வேற யாராவது எடுத்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். எங்க வீட்டுல வேற யாரும் எடுக்க கூடாது. கதிர் இல்ல அண்ணி எடுக்கணும். கடவுளே, கதிர் தான் போன் எடுக்கணும். கதிர் தான் போன் எடுக்கணும். இல்ல லக்ஷ்மி அண்ணி எடுக்கணும். நான் நாட்டாம நாச்சிமுத்து பேசுறேனுங்க. ஏங்க கேக்குதா? ஹலோ, நான் நாட்டாம நாச்சிமுத்து பேசுறேங்க. என்னங்க போன போட்டுட்டு கம்முன்னு இருக்கிறீங்க? ஹலோ ஹலோ, யோ போன போட்டா பேசி தொலையா. என்னையா அது? யார் மாமா போன்ல? யாருன்னு தெரியலமா, காலங்காத்தால நம்ம உசுர எடுக்கிறானுங்க. ஹலோ ஹலோ, ஹலோ, என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? பேசுங்க. நீ யாரு? பேசுமா. ஹலோ, என்னம்மா? ஹலோ, போன் கட் ஆயிடுச்சு மாமா. அடச்சே, ஏதாவது ராங் காலா இருக்கும். நான் வீட்டுக்கு அந்த மாதிரி போன்லாம் வராத. சரி, இந்த மாதிரி போன்ல நமக்கு வந்ததே இல்லையே. ஒன்னும் புரியலையே. சாரிப்பா, இத்தனை வருஷம் கழிச்சு முதல்ல உங்க குரலை கேட்கிறேன். என்னால எப்படி இருக்கீங்கன்னு கேட்க முடியாத பாவி ஆயிட்டு. என் மேல எவ்வளவு பாசமா இருந்தீங்க. எல்லாத்தையும் ஒரே நாள்ல கெடுத்துட்டேனப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. சக்தி, என்ன சக்தி, வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? உங்க அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அண்ணின்னு எல்லாரையும் ஒன்னா பாக்கிறதுக்கு தான் நாம உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு போகணும். ஆனா நான் தான் அவங்கள பார்க்க விடாம பண்ணிட்டேன். வீணா போன அந்த ஃபிட்ஸ் எனக்கு அப்பவா வரணும். விடு அனுஷ்கா, நீ என்ன வேணும் நான் செஞ்ச. நீ இப்போ பழச பேசி எந்த யூஸும் இல்லை. மறுபடியும் எங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதான் கோயிலுக்கு போய் சாமியை வேண்டிட்டு வந்தேன். என்னது, கோயிலுக்கு போயிருந்தீங்களா? சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல. வந்து உங்களுக்காக சாமி கிட்ட நானும் வந்து வேண்டியிருப்பேன்னு சொல்ல வந்தேன்.
நான் செஞ்ச தப்புக்கு நான் தானே பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும். சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தேன். அப்போ அது என் கை தவறி கீழே உருண்டு போச்சு. அதை எடுக்க போனேன். அப்போ ஒரு சாமி வந்து எடுத்தாரு. சுவாமினா இந்த அம்மன் கோயில்ல இருக்காரே வணங்காமுடி சித்தர், அவரா? ஆமா, அவரேதான். அனுஷ்கா, நீ அவரை பார்த்திருக்கியா? பாத்திருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர் சொன்னது எல்லாம் அப்படியே பலிக்கும்னு அவரை பத்தி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? சாமியார் பேரை கேட்டாலே இவ சகட்டு மேனிக்கு திட்டுவா. சொல்லுங்க சக்தி. நீ உன் அம்மாவை பாப்ப, அதுக்கப்புறம் உன் நிலைமை அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வேற எதுவுமே சொல்லல. சாமிங்க எல்லாருமே தான் சொல்ல வந்ததை சூட்சுமமா தான் சொல்லுவாங்க. நீங்க அவர்கிட்ட உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்களா? நான் கேட்கறதுக்குள்ள அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு எதுவுமே தெரியல. அங்க உள்ளவங்க கிட்ட விசாரிச்சா யாருமே பார்க்கல அப்படின்ட்டாங்க. அதான் மனசுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. கதிருக்கு ஃபோன் பண்ண, அவன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. எப்பவுமே அவன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டான். ஒருவேளை அவன் என்கிட்ட பேசினத அப்பாவோ இல்ல அண்ணனோ பார்த்து செல்ல புடுங்கி வச்சிட்டாங்களோன்னு பயம் வந்துருச்சு. அதனால வீட்டு லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ண, எங்க அப்பா எடுத்து பேசினாரு. என்னது? உங்க அப்பா எடுத்து பேசினாரா? அவர் என்ன சொன்னாரு? அவர்கிட்ட நீங்க பேசுனீங்களா? அவர்கிட்ட நான் என்னன்னு பேசுறது? நான் தான் உங்க புள்ள சக்தின்னு சொல்ற மாதிரியான காரியத்தையா பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னால தானே என் குடும்பம், என் தங்கம். என்ன சக்தி நீங்க இப்பதான் பழசு பேசி எந்த யூஸும் இல்லைன்னு சொன்னீங்க. நீங்களே நடந்ததை நினைச்சு கவலைப்படலாமா? எங்க லக்ஷ்மி அண்ணி நான் ஃபோன் பண்ணப்போ கால் அட்டன் பண்ணியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். எங்க வீட்லயே அவங்கதான் என்னை பார்க்கணும்னு ஆர்வமா இருக்காங்கன்னு கதிர் அடிக்கடி சொல்லுவான். இனிமே எப்பதான் அவங்கள பார்க்க போறேனோ. கதிர் கிட்டையாவது பேசலான்னு பார்த்தா அவன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எல்லாம் என் கெட்ட நேரம். சக்தி, இப்ப என்ன உங்களுக்கு கதிர் நம்பர் கிடைச்சா உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும்ல? சால்வ் ஆயிடும். ஏய் அனுஷ்கா, உன்கிட்டதான் கதிர் நம்பர் இருக்குல்ல, அத சக்தி கிட்ட குடேண்டி. அவங்க அம்மா எப்படி இருக்காருன்னு விசாரிக்கட்டும். ஏய் அனுஷ்கா, உங்ககிட்ட கதிரோட இன்னொரு நம்பர் இருக்கா? சொல்லவே இல்ல. எப்படி கிடைச்சது? முதல்ல குடு குடு குடு. அது 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 வந்து என்ன அனுஷ்கா? குடு. அது உங்ககிட்ட இருக்கிற அதே நம்பர் தான் என்கிட்டயும் இருக்கு. அதுதான் எப்பயும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்றீங்களே. அது தெரியாம இவ ஏதோ உளறிட்டு இருக்கான் முட்டாள். கதிரோட இன்னொரு நம்பர் இருக்குன்னதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இதே மாதிரிதான் நான் ஆசைப்பட்டது எல்லாமே கிட்ட வரும்போது எனக்கு கிடைக்காமலே போயிடுது. எல்லாம் என்னோட ராசி. சக்தி, இதுக்கு போய் இப்படி இடிஞ்சு உட்கார்ந்தா என்ன அர்த்தம் சக்தி? எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன். தைரியமா இருங்க சக்தி. நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. நம்மளாம் இங்க இருந்து போறதுதான் நமக்கு மரியாதை. வா போலாம். நான் தெரியாம தான் கேக்குறேன், சக்தி கிட்ட ஏன் கதிர் நம்பரை கொடுக்க மாட்டேங்கிற? சக்தி கிட்ட கதிர் நம்பர் கொடுக்கறதுனால என்னடி யூஸ்? என்னடி இப்படி கேக்குற? சக்தி கிட்ட கதிர் நம்பரை கொடுத்தா உன் மேல ஒரு மரியாதை வரும்.
தனக்காக தான் தம்பி நம்பரை மெனக்கட்டு வாங்கி கொடுத்துருக்கேன்னு நினைப்பாரு. இங்கதான் நீ தப்பு பண்ற. இப்ப நான் சக்தி கிட்ட கதிர் நம்பர் கொடுக்கறேன்னு வச்சுக்கோ. அவரு கதிருக்கு ஃபோன் பண்ணி அம்மாக்கு எப்படி இருக்குன்னு விசாரிப்பாரு. உடனே கதிரும் அங்க எப்படி இருக்கோ அது சொல்வாரு. உடனே சக்தியும் தான் அம்மாவை பார்க்க ஊருக்கு கிளம்பி போயிடுவாரு. ஊருக்கு போய் அவங்க அம்மாவை பார்த்து அவன் குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்தா உனக்கு தானடி நல்லது. ஊருக்கு போய் அவங்க அம்மாவை மட்டும் பார்த்தா எனக்கு ஓகே. அதே ஊர்ல இருக்க லைப்ரரியனா ஒர்க் பண்ற நந்தினிய பார்த்தா முதலுக்கே மோசமாயிடாது. சரி, அதுக்காக கதிர் நம்பரை சக்தி கிட்ட கொடுக்காம இருக்க போறியா? கொடுப்பேன். அப்ப கொடுத்துரு. அந்த ஊர்ல இருக்க நந்தினிய விரட்டிட்டு அப்புறமா கொடுப்பேன். இங்க இருந்துகிட்டே அங்க இருக்கிற நந்தினியை உன்னால எப்படி விரட்ட முடியும்? அதுக்குதான் கதிர் இருக்கானே. இதனால ஒர்க்ல பிஸியா இருந்ததுனால லைப்ரரியனை பத்தி விசாரிக்க முடியலன்னு சொன்னான். ஆனா இனிமே தான் அண்ணன் கிட்ட பேசுற ஆசையில எப்படா சக்தி கிட்ட இருந்து போன் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நான் நம்பரை கொடுத்தாதானே சக்தி போன் பண்ணுவாரு. அண்ணன் கிட்ட இருந்து போன் வராத ஏக்கத்துல மறுபடியும் கதிர் எனக்கு தான் போன் பண்ணி பேசுவான். அப்படின்னா அங்க ஒர்க் பண்றது உண்மையாவே நந்தினி தானா இல்ல வேற யாராவதுன்னு கேட்டுட்டு தான் கதிர் நம்பரை கொடுப்பியா? ஆமா. இந்த விஷயம் சக்திக்கு தெரிஞ்சா உன் மேல சக்திக்கு வெறுப்பு அதிகமா தாண்டி ஆகும். விருப்பம் இருக்கிற இடத்துல தான் வெறுப்பும் இருக்கும். சக்திக்கு அப்படி என் மேல வெறுப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா அது எப்படி எனக்கு சாதகமா மாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். வர வர வில்லன் நம்பியா ரேஞ்சுக்கு நீ பேசிட்டு இருக்க. ஏய், நம்பியார் சினிமால தான் வில்லன், நிஜத்துல ரொம்ப நல்லவர். நானும் அதே மாதிரி தான். இத்தனை வருஷமா உன் கூட பழகி உன்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆமா, பேசிக்கா நீ நல்லவளா இல்ல கெட்டவளா? என்ன பிடிச்சவங்களுக்கு நல்லவ, எனக்கு பிடிச்சவங்களுக்கு ரொம்ப நல்லவ. இதுதான் அனுஷ்கா. சார் 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 நில்லுங்க சார். தங்கச்சி என்ன பாவி, என்ன பண்றாரு பாரு. நான் சொல்றத கேளுங்க சார். எழுதுற. சொல்றத கேளுங்க சார், ப்ளீஸ் சார். முதல்ல எழுதுடா. ஒரே ஒரு நிமிஷம் சார். நான் சொல்றத கேட்டுட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு உங்க விருப்பம் போல பண்ணுங்க சார். சார், அன்னைக்கு நீங்க என்ன அடிச்ச காயம் கூட ஆயிடும் சார். ஆனா என் ஃப்ரெண்டு தங்க உயிரை உங்களால திருப்பி தர முடியுமா சார்? உங்க முன்கோபத்தால என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே எனக்கு படிப்பு கொடுத்த என் தங்கத்தோட உயிரை பறிச்சிட்டீங்களே சார். சார், நான் பிறப்பால வேணா ஏழையா இருக்கலாம் சார். ஆனா நல்லா படிச்சு டாக்டர் ஆகணுங்கிறதா என் கனவு, லட்சியம். இதை ஏன் சார் புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டீங்க? இது தெரிஞ்சுதான் தங்கம் தெருவிளக்குல படிச்சுக்கிட்டு இருந்த என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து படிக்க வச்சா சார். தன்னை அறியாமலேயே பணக்காரங்களை பார்த்து கும்பிட்டு வாழ்ந்தவங்க நாங்க. எப்ப நீங்க உங்க வீட்டுல வந்து என்ன படிக்க சொன்னீங்களோ உங்க வீட்டுல உள்ள எல்லாரையும் எங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறமா உங்களை கும்பிட்டுட்டு தான் சார் என் வேலையை ஆரம்பிச்சேன். அப்படிப்பட்ட நான் எப்படி சார் உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு உங்க தங்கச்சியை கூட்டிட்டு ஓடுவேன்? எனக்கு படிப்பு கொடுத்த தெய்வம் சார் தங்கம். அவளை நான் சொந்தமாக்கிக்க ஆசைப்படுவேனா? அப்புறம் ஏன்டா அன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுக்கு வந்த? நான் வரலன்னா தங்கம் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்னா சார். உங்களுக்கே தெரியும் சார், சின்ன தப்பு பண்ணாலும் தங்கம் தனக்கே சூடு வச்சுப்பா. அப்படிப்பட்ட தங்கம் நான் வரலன்னதும் உணர்ச்சி வசப்பட்டு தற்கொலைங்கிற முட்டாள்தனமான முடிவு எடுத்துருவாளோன்னு நான் பயந்து தான் சார் வந்தேன். அது தெரியாம நீங்க கண்டபடி நடந்துக்கிட்டீங்களா சார்? தங்கமும் தான் சொன்னதை செஞ்சு காட்டி இப்ப நம்மளை விட்டே போயிட்டா சார். இனிமே என் மேல அக்கறை எடுத்துக்க எங்க அம்மா விட்டா வேற யார் சார் இருக்கா? வீணா உங்க சந்தேகத்தால என் ஃப்ரெண்டு தங்கத்தை நான் இழந்துட்டு நிக்கிறேனே சார். இனிமே தங்க வரமாட்டா சார். தங்க நம்மளை விட்டு போயிட்டா சார்.